ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதாவது மேனிப்புலேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த மேனிப்புலேஷன்லேருந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரிவெண்ட்டாக இருக்கிறது, எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறது ஃபுல்லாமே 15 மினிட்ஸில் இருக்கும். 1 மினிட்ல உங்களோட என்ட்ரி இருக்கும். 1 ஹவர் அப்படின்றது உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னால் இன்னும் சொல்லலை. ஸோ சொன்னதுக்கப்புறம் அது என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? பொசிஷனல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவரில் இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவரில் இருக்கும். 5 மினிட் அப்படின்றது உங்களோட என்ட்ரியாக இருக்கும். 4 ஹவர் அப்படின்றது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர் உங்களோட ஸ்ட்ரக்சர் மேப்பிங்காக இருக்கும். 15 மினிட்ஸ் அப்படின்றது உங்களோட என்ட்ரியாக இருக்கும். அண்ட் ஒன் டே அப்படின்றது உங்களோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 15 மினிட்ஸில் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு அந்த ரீசெண்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோட லோவை மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா இது நமக்கு ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதை நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா? இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ இது பிரேக் ஆஃப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஸோ சேம் டைம் 1 ஹவரில் உங்களுக்கு இதே ஃபார்மேஷன் தான் நடந்திருக்கும். பட் எப்படி நடந்திருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஹை, அது வரைக்கும் ஒரு ஹை, அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் லோ, அண்ட் இங்கேருந்து வரைக்கும் ஒரு ஹை. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னா 1 ஹவரில் வெறும் இன்டியூஸ்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஏன்னா இவன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல பெரிய மூவ் நடக்கிறது, இந்த இடத்துல சின்ன சின்ன மூவ்ஸாக இருக்கும். அதாவது மார்க்கெட் மேலே வந்து புல் பேக் கொடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிருப்பான். இந்த ஹை தான் இந்த ஹையாக இருக்கும். திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருப்பான். இது வந்து கீழே வந்திருப்பான். இதில் புல் பேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த புல் பேக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஒரே கேண்டிலில் சும்மா ஒரு விக்கு ஒரு கீழே வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி ஒரே கேண்டில் முடிச்சிருப்பான். பட் இந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல புல் பேக்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இது பிரேக் ஆஃப்ஸாக இருக்கும். பட் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுப்பான். அதாவது இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோவாக மார்க்கெட் எடுத்திருக்கான் இல்லையா? லோவை எடுத்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 1 ஹவரில் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டோட லோவை மார்க்கெட் எடுத்துட்டு திருப்பியும் போய் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவான் இல்லையா? இந்த இடத்த கிளியர் பண்ணது தான் திருப்பி இந்த இடத்துலையும் கிரியேட் பண்ணுவான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுப்பான். திருப்பி மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி இப்படி நடந்து திருப்பி மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி திருப்பியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடப்பான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். ஸோ ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு வாட்டி நடக்கிறது தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நடக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மேனிப்புலேஷனுக்காக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக மேனிப்புலேஷன் நடந்ததே ஆகும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு லோ, இன்டியூஸ்மெண்ட்டோட லோ. இந்த லோவை எடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப்ஸர் 1 ஹவரில் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருப்பான். திருப்பியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருப்பான். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பிஓஎஸ்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. மார்க்கெட் அதை டேப் பண்ணியிருப்பான். டேப் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போவான். ஸோ ஏன் மேலே போகிறான் அப்படின்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியாது. இதே இது இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி 1 ஹவரில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டுருப்பான். 1 ஹவரில் பிரேக் ஆஃப்சர் கொடுத்துட்ருப்பான். அப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே வருவான். இங்கேருந்து இப்படி கீழே வரான் அப்படின்னா திருப்பி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்து இப்படி கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் இருந்து இன்டியூஸ்மெண்ட்டு திருப்பி மார்க்கெட் பிரேக் ஆஃப்சர்னு மார்க் பண்ணுவீங்க. திருப்பி மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப்சர் கொடுக்குறான் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். திருப்பி இன்டியூஸ்மெண்ட்டோட லோ எடுப்பான். இந்த இடத்துல திருப்பி உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து
நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ இல்லை 4 ஹவர் டைம் ஃப்ரேமோ இது 3 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த டைம் ஃப்ரேமில், அதாவது அந்த மல்டி டைம் ஃப்ரேம் இந்த இதில் சொல்லியிருக்கல 1 ஹவர் 4 ஹவர் 1 டே, ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பிஓஐஸோ இல்லை வந்து ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் எதை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண போனாலும் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆவான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் அப்படி நடக்காமல் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே ஃபெயில் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் போயிட்டு அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சராக நீங்கள் இப்போ ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதில் இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டு இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டு, இது மைனர் இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ மைனர்னா என்ன, மேஜர்னா என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மைனர் எடுத்திருக்கான். ஸோ மார்க்கெட் இதுதான் எனக்கு ஹையர் ஹை, இந்த ஹையர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதான் லோவஸ்ட் பாயிண்ட்டு, இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது, எல்லா க்ரைட்டீரியாவும் இந்த இடத்துல இருக்குது. பட் எனக்கு இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனேன் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்னா 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேம் போனேன் அப்படின்னா இந்த இடம் அப்படின்றது எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இதிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே இருக்கிற லோ இதுதான் மைனர் லோ. ஸோ இந்த மைனர் லோவையும் மார்க்கெட் எடுக்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் மிஸ்ஸில் இருக்கான், இன்னும் எடுக்கலை. இன்கேஸ் இதை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணியிருந்தாலும் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. அதாவது 1 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்காம ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெக்காக கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி புல் பேக்கு, திருப்பியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்த 15 மினிட்ஸில் எனக்கு பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாலும் நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி எக்ஸாம்பிள் வேணும்னா திருப்பியும் கட்டுறேன். அண்ட் நான் பர்சனலாக நான் மேனிப்புலேஷன் லெக் அப்படின்றது நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்ப்பேன். ஸோ ஆனால் அது நான் சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ போக போக வர்ற வீடியோஸில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்டே போகும். அது ஓகே, நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு என்னோடய கோல்டு ஸ்கேல்பிங் செட்டப்பை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வந்தால். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பான். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆனால் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருப்பான். இந்த லெக் அப்படின்றது இன்டியூஸ்மெண்ட் லெக் தான். இதுவும் இன்டியூஸ்மெண்ட் லெக்கு. ஸோ இந்த இடத்துல எடுத்திருக்கான் அண்ட் இதை பிரேக் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். ஓகே, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் இது எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இது எனக்கு இன்டியூஸ்மெண்ட் தான். இந்த லெக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தாலும் நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை இதை மார்க் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஏன்னா இது ஒரு மேனிப்புலேஷன் கொடுக்கறதுக்காக ரெடியான ஒரு லோ. அதாவது திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன், ஸ்வீப் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன், இதை கன்சிடர் பண்ண மாட்டேன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக. திருப்பி மார்க்கெட் திருப்பி கீழே போய்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அப்போ வேணால் நான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ பிரேக் பண்ணால் தான் அடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லையா? ஸோ அது வரைக்கும் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் நான் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவேன், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆனால். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்பேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கேளுங்க, நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஒரு சில பேர் வந்து என்ட்ரி மாடியூல் அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ என்ட்ரி மாடியூல் அப்படின்றது நான் ஒரு பேருக்கும் ஒரு என்ட்ரி மாடியூல் வச்சுருக்கேன். அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் வேறு என்ட்ரி மாடியூல் வச்சுருக்கேன், யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வேறு என்ட்ரி மாடியூல் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் போக வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. டாட்டா, பை பை, சி யூ.